இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கபிலா, லைன்ல இருக்கியா? லைன்ல தான் இருக்கேன். என்ன கபிலா, உன் பேச்சுல ஒரு சலிப்பு தெரியுது, சரியில்லையே? இல்ல, நாளைக்கு நான் ரெடியா இருப்பேன். நாளைக்கு கண்டிப்பா ரெடியா இருப்பேன். பாரு, இது ரொம்ப முக்கியமான டீல். இதுல ஏதாவது தப்பு நடந்தது, அப்புறம் உனக்கு எல்லாமே தப்பு தப்பாதான் நடக்கும். போன்ல யாரு? ஃப்ரெண்டுக்கா? வர வர சாருக்கு தைரியம் அதிகமாயிடுச்சு போல இருக்கு. பேசிக்கிட்டு இருக்கும் போது காலை கட் பண்றான். நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்? நாளைக்கு அது ஒரு என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் கேன்சல் பண்ணிடு. பொண்ணு வீட்ல இருந்து வராங்க. நாளைக்கு எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நாளைக்கே வா. ஏன் நாளைக்கு என்ன உனக்கு அப்படி முக்கியமான வேலை இருக்கு? மறுபடியும் சொல்றேன், நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல. நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோன்னு இன்ஃபார்ம் தான் பண்றேன். புரியுதா? ஹலோ. என்ன கபிலா, பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்ற? இல்ல, என் அக்கா வந்துட்டாங்க, அதான். கபிலா, நமக்கெல்லாம் எதுக்கு இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் கர்மம்லாம்? என்னாலலாம் அதை இழக்க முடியாது. அது சரி, நல்ல குடும்பத்து பையன், இமேஜ் முக்கியம், புரியுது எனக்கு. ஐ அக்செப்ட் இட், ஐ அப்ரிஷியேட் இட். ஆனா நீ இந்த வர்மா வளர்க்கிற அடிமை நாயின்றத மறந்துடாத கபிலா. அதோடு நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். நாளைக்கு பொருள் உன் கைக்கு வந்துடும். அது நீ எப்போ எங்க கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற மெசேஜும் வந்துடும் உனக்கு. வேலைய எந்த பிரச்சனையும் இல்லாம முடிச்சிரு. நாளைக்கு என்னால வர முடியாது. ஏன்? ஏன்னா நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. காமெடி பண்ணாத கபிலா. உனக்கு ஒரு முக்கியமான வேலைன்னு இருந்தா அது நான் கொடுக்கறது மட்டும்தான் இருக்கும். மத்தபடி நீ வெட்டி பையன்றது எனக்கு நல்லா தெரியும். எங்கிட்டே கதை விடுறியா? பார், என்னால நாளைக்கு அங்க போக முடியாது. என்னண்ணே அவன் மறுபடியும் போனை கட் பண்ணிட்டானா? அது ஒண்ணும் இல்ல, நாம பண்ண வேண்டியதை பண்ணா இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டான். என்ன ரித்திகா அப்படி பாக்குற? செங்கோட்டு வேலர் குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அந்த குடும்பத்து பையனுக்கு தான் உன்னை பொண்ணு கேட்டிருக்காங்க. மா, 2 பேர் ஏதாச்சும் கனவு கண்டீங்களா? அந்த ஃபேமிலி எப்படிமா நம்மள கேட்பாங்க? காமெடி பண்ணாம கிளம்புமா. எங்களுக்கும் அதே சந்தேகம் இருந்துச்சு. ஆனா பேசுனது யார் தெரியுமா? அந்த குடும்பத்தோட மூத்த மக இந்திராணி அம்மா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டி, அவங்களே போன் பண்ணி அவங்களே உன்னை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிருக்காங்கன்னா பாத்துக்கோயே. அத்தை, ஒரு நிமிஷம் கையை கிள்ளுங்களேன். நானும் உங்க அம்மாவும் மாறி மாறி கிள்ளி பாத்துக்கிட்டோம். நீ முதல்ல பியூட்டி பார்லருக்கு போய் நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டு வா. எந்த நியூஸ்? ஏன் அப்படி போடக்கூடாது? நோ, யார் என்ன சொன்னாலும் நீங்க காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. இருக்கிறத இருக்கிற மாதிரியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் மனோகர், நாம இந்த சேனல் நடத்துறதே மத்தவங்கள மாதிரி வெறும் பிசினஸ்க்காக மட்டும் இல்ல, இது ஒரு சேவையா நினைச்சும் தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்க அப்பா எனக்கு அததான் சொல்லி கொடுத்திருக்காரு. ஒரு நியூஸ் என்ன வேணாலும் பண்ணும், எதை வேணாலும் மாத்தும். ஆனா அந்த விஷயம் உண்மையா இருக்கணும். அந்த உண்மையை தான் நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஓகேவா? சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். இந்திரா, நீ பேசுறதெல்லாம் கேக்குறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நம்ம செங்கோட்டு வேலர் குடும்பத்தை நீ ஒத்த ஆளா கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேனா அது சாதாரண விஷயம் இல்லம்மா. அதை விடுங்க சித்தப்பா. நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் கால் வந்துருச்சு. என்ன விஷயமா? நம்ம கபிலனுக்கு பொண்ணு பாத்துருக்கிறதா சொன்னேன்ல. ஆமா. அவங்கள இன்னைக்கு மீட் பண்ணி பேசிடலாமா சித்தப்பா? ரொம்ப சந்தோஷம் இந்திரா. அம்மா எப்போ வராங்க? இல்ல சித்தப்பா, அவங்க இங்க வரல. ஒரு ஹோட்டலுக்கு நான் அவங்கள வர சொல்லிருக்கேன். நாமளும் அங்கேயே போய் அவங்கள மீட் பண்ணிட்டு வந்துடலாம். அவங்கள வீட்டுக்கு வர சொல்லிருக்கலாமே. அது அவங்க வீட்ல நம்ம அளவுக்கு வசதி இல்ல சித்தப்பா.
அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்க ஒரு மாதிரி இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ஃபீல் பண்ணிடக்கூடாது. நல்ல முடிவுதான் இந்திரா. நீ சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே ஹோட்டலுக்கு போய் மீட் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்க சித்தப்பா, நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க. ஷூர்மா. ஏங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு போய் பொண்ணு பாக்குறது நல்லாவா இருக்கு? நம்ம குடும்பத்தோட கௌரவம் மரியாதை இதெல்லாம் என்ன ஆகுறது? நீ ஓ இஷ்டத்துக்கு எதுவும் பேசாத. இந்த மரியாதை எல்லாம் நமக்கு இப்ப வந்ததுதான். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நாமளும் அவங்கள மாதிரி இருந்தவங்க தான். அத மறந்துடாத. வந்துட்டார் பெருசா சொல்றதுக்கு. நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் வந்திருக்கு. அதான் பொண்ணு பாக்குறதுக்கு ஹோட்டலுக்கு வர சொல்லிருக்காங்க. பொண்ணு பார்க்க வராங்களா? ஆஹா. சரி, இந்த விஷயத்த அயலி கிட்ட சொல்லிட்டியா? அவகிட்ட எதுக்குங்க சொல்லணும்? நீ என்ன ஜமுனா பேசுற? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? நான் நம்ம பொண்ணுன்னு சொன்னேன், உங்க பொண்ணுன்னு சொல்லல. அண்ணே, சும்மா கோவப்பட்டு ரித்திகாக்கு கிடைக்க போற வாழ்க்கையை கெடுத்து விட்டுறாதீங்க. பெரிய இடத்து சம்பந்தம் அதுவா தேடி வந்திருக்க. என்னம்மா நீயும் புரியாம பேசுற? மூத்தவ இருக்கும்போது சின்னவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? எனக்கு மூத்த மக ரித்திகா தான். அவளுக்கு தான் இப்ப நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஏய், என்ன பேசுற நீ? உன் கோபத்தையும் வெறுப்பையும் இதுலயா காட்டுவ? இங்க பாருங்க, நீங்க என் கழுத்துல தாலி கட்டுறப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் தாலியே கட்டினீங்க. அத மறந்துடாதீங்க. என் அக்கா புருஷன்னு தெரிஞ்சும் நான் 2 அந்தாரமா உங்களுக்கு கழுத்தை நீட்டி என் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கேன். வாழ்க்கையில எல்லாருக்குமே இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கவே கிடைக்காது. ரித்திகாவுக்கு தேடி வந்திருக்க. ரித்திகாவும் என் பொண்ணுதான், நான் இல்லன்னு சொல்லல. அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா அயலி மூத்தவ. அவ இருக்கும்போது ரித்திகாக்கு எப்படிமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? ரித்திகாக்கு அப்பாவா நீங்க என் கூட இன்னைக்கு வரீங்க. அயலிக்கு அப்பாவா மட்டும் யோசிச்சீங்க, என் போனந்தா விழும். ஜமுனா, என்ன இது? நல்ல காரியம் பேசிட்டு இருக்கும்போது இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்க? அண்ணன் என்ன வரமாட்டேன்னு நான் சொன்னாரு? இங்க பாருங்க, அன்னைக்கு அர்ச்சனாவால ஏன் வாழ்க்கை கெட்டுச்சு. இன்னைக்கு அயலியால ஏன் மக வாழ்க்கை கெடக்கூடாது. நீங்க என் கூட வரீங்க. நீங்க வராம வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, நானும் என் 2 மகளும் எங்கேயாவது அனாதை பணமா செத்து கிடப்போம். அத பார்த்து நீங்களும் உங்க மகளும் நல்ல சந்தோஷமா இருங்க. ஏய் ஜமுனா, ஏய் ஜமுனா, ஜமுனா நில்லு. ஜமுனா, டீயை மட்டும் அவர் கையில எடுத்துட்டாருன்னா நம்ம கூட வர சம்மதம்னு அர்த்தம். நான் சொல்லல. சரி சரி, வா வா போலாம்.